திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா சித்திரம்மா, வாங்கயா ராஜா ஐயா, வாங்கம்மா பரமேஸ்வரி அம்மா. அம்மா திருப்பள்ளி எழுச்சி பாடிடுங்கம்மா. ஆனா அவங்களே பாட சொல்லுங்க, நான் திருமுறை ஆசிரியர்கள் துதி பாடிடுறேன். ராஜா ஐயா வந்திருக்காரு. சரிங்கம்மா. ஐயா ராஜா ஐயா பள்ளி எழுச்சி பாடுங்க, திருமுறை ஆசிரியர் அம்மா பாடுறாங்க. பூதங்கள் தோறும் இன்றாயெனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன் வந்து வேதங்கள் தெம்மை ஆண்டு கொண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பன்னிரு திருமுறைகள் அருளிய படிச்சுட்டாயா? சித்ராமா படிக்கிறாங்க ஐயா. திருமுறை ஆசிரியர் அவங்க படிக்கிறாங்க. அம்மா படிங்கம்மா. திருமுறை ஆசிரியர்கள் 27 மலரடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனாரொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்குமதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திரு அடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நிலைவோம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20க்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இப்போது நாம் திருஞான சம்பந்தரின் 2ஆம் திருமுறையை நட்டப்பாடி பண்ணிலே வரிசையிலே பாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சென்னை சிவத்திரு சிவனகம் அருளரசு ஐயா அவர்களை வருக வருக என்ற திருவடி போற்றி வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ராஜா ஐயா, நீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாய நம ஐயா. கேக்குதா? இங்க எனக்கு சவுண்ட் சரியா கேட்கல. கேக்குதுங்கய்யா, எங்களுக்கு கிளியரா இருக்குங்கய்யா உங்க வாய்ஸ். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபீபிளா இருக்கு சவுண்ட். சரி பரவாயில்ல. சரி பாருங்க. சித்திரம்மா பாண்டது உங்களுக்கு பீப்புளா இருந்ததுங்களா ஐயா? பெருமக்களே என்னங்கய்யா? அம்மா பாடினதும் கம்மியா இருந்ததுங்களா ஸ்பீச்சு? இல்ல சவுண்ட் நீங்க பேசுறது சவுண்ட் சரியா வரல எனக்கு. அம்மா சித்திரம்மா பேசுறது நல்லா இருந்ததுங்களா ஐயா? இல்ல அதுவும் சரியா கேட்கல. அதனால எந்த சவுண்டுமே சரியா வரல. வெளியில வேணா போயிட்டு வந்துருங்கய்யா. வாங்கய்யா சதானந்தன் ஐயா, வாங்க. சிவாய நம. சிற்றம்பலம். இந்த பாட்டு பாடுங்க.
இன்னும் ஆரம்பிக்கலைங்கய்யா. சரிங்க சரி. திருச்சிற்றம்பலம். கேக்குதாயா? எங்க ஸ்பீச் கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா. சரியாயிடுச்சுங்க. அவ்வளவுதான். தொடரலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு நமக்கு 85வது நாள் இல்லையா? 84வது நாள், இன்னைக்கு 84வது நாள். இந்த நன்னாளில நாம் 2ஆம் திருமுறையிலே இன்றைக்கு நாம் 110வது பதிகம். சரிதானையா? 110 தானையா? ஆமாங்கய்யா. திருமாந்துரை. பண் வந்து நட்டராகம், பகற்பண் 6 என்ற வகையிலே 16 19 நாழிகையிலே பகல் நேரம் 1:12 2:24 பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரையிலே 58வது தலமாக திருச்சி அந்த திருச்சி லால்குடி சாலையிலே அமைந்திருக்கிற தலம் இது. இந்த தலத்திலே இருக்கிற பெருமான் மாந்துரைநாதர் என்று அழகம்மை. பாடல் வந்து பெரிய புராண பாடல் 309. நன்றிங்க. திருமாந்துரை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 309. திருச்சிற்றம்பலம். சென்று திருமாந்துறையில் திகழ்ந்துரையும் திருந்திவாள் சென்னியார்த்தம் முன்றில் பணிந்தனி நெடு மாளிகை வளம் செய்து உள்புக்கு முன்பு தாழ்ந்து துன்று கதிர் பரிதி மதி மருந்துகள் தொழுது வழிபாடு செய்ய நின்ற நிலை சிறப்பித்து நிறை தமிழில் சொல் மாலை நிகழ பாடி வழிபாடு செய்ய நின்ற நிலை சிறப்பித்து நிறை தமிழில் சொல் மாலை நிகழ பாடி. நன்றிங்க. இத நிறைமாலை என்று சொல்கிற அடையாளம் காட்டியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். முதல் பாடல். செம்போனா தரு வெங்கையும் ஞாழலும் செருந்தி சண்பகம் ஆனை கொம்பு மாரமும் மாதவி சுரபுனை குறுந்தலர் பரந்துந்தி அம்பொனேதரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பெருமான் இமையோர் தொழு பைங்கடல் ஏத்துதல் செய்வோமே. எம்பெருமான் இமையோர் தொழு பைங்கடல் ஏத்துதல் செய்வோமே. காலையில பெருமானுடைய திருவடியை ஏத்துதல் செய்வோம் என்று ஞானசம்பந்த பெருமான் நம்ம எல்லாம் அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. விளவு தேனோடு. ராமசிவையா பாடுங்க. நன்றிங்க. விளவு தேனோடு சாதியின் பழங்களும் வேய்மணி நிறந்துந்தி அளவி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவான துளவமான் மகனைங்கனை காமனை சுடவிழி தவனெற்றி அழகவானுதல் அறிவை தன் பங்கனை அன்றி மற்றறியோமே. நன்றிங்கய்யா. தானும் தன் தையலுமா இருக்கிற பெருமானை என்று வேறு யாரையும் அறிய மாட்டோம் என்ற ஓரிரை கொள்கையை வற்புறுத்த பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க. கோடு தேன் சொறி. 3வது. சித்ராமா பாடுங்க. ஓடு தேன் சொறி குன்றிடை பூகமும் கூந்தலின் குலைவாரி ஓடு நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை ஊரை நம்பன் வாடியார் தலையில் பலி கொள்பவன் வானவர் மகிழ்ந்தேத்தும்
கேடிலாமணியை தொழல் அல்லது கெழுமுதல் அறியோமே. கேடிலாமணியை தொழவல்லது கெழுமுதல் அறியோமே. பெருமானைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குவது நான் அறியவில்லை என்று பாடுகிறார் ஞானசம்பந்த. மணிவாசகர் சொன்னார் இல்லையா, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நள்ளேன் நினது அடியாருடு அல்லால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நினது அடியாருடு அல்லால் உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனேன்னு பாட்டு. அது மாதிரி சிவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்ற வகையிலே கேடிலா மணியை தொடல் அல்லது கெழுமுதல் அறியோமே. வாழ்க. இளவஞாழலும் அடியேன் படிக்கிறேன். இளவமாடலும் ஈஞ்சோடு சுரபுன்னை இளமருது இளவங்கம் கலவி நீவரு காவிரி வடகரை மாந்துரை உரை கண்டன் அலைகொள்வார் புனல் அம்புலி மத்தமும் ஆடு அரவுடன் வைத்த மலையை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமே. மலையை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமே. மலையை வானவர் கொழுந்தினை யாரு? கைலாய பெருமானை தவிர வேறு அண்ணாமலையாரை தவிர வேறு தெய்வங்களை வணங்குவதில்லை என்ற அந்த ஓரிரை கொள்கை. நாளுக்கு ஒரு தெய்வம், நேரத்துக்கு ஒரு வழிபாடு என்பதை விட சிவனை தவிர வேறு வழிபாடு என்ற அந்த உறுதிப்பாட்டினை கொண்ட பாடல். வாழ்க வாழ்க. கோங்கு சண்பகம். கோங்கு செண்பகம் குருத்தொடு பாதிரி குறைவிடை மலர் உந்தி ஓங்கி நீர் வரும் காவேரி வடகரை மாந்துரை உரைபவனை பாங்கினால் இடும் தூபம் தீபம் அவிமல சேர்த்தி தாங்குவார் அவர் நாமங்கள் நாவில் தலைப்படும் தவத்தாரே. தாங்குவார் அவர் நாமங்கள் நவில் தலைப்படும் தவதோரே. திருச்சிற்றம்பலம். தாங்குவார் அவர் நாமங்கள் நாவின பெருமானுடைய திருநாமாகிய நமச்சிவாயத்தை மட்டுமே தாங்கியிருப்பது என்ற வகையில அந்த உறுதிப்பாட்டோடு கூடிய பாடல். வாழ்க. பெருகு சந்தனம் காரகில். பரமேஸ்வரம்மா படி. சிவாயனம். பெருகு சந்தனம் காரகில் ஈலியும் பெருமரம் நிமிர்ந்து உந்தி பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதன் பெருமானை பரிவினால் இருந்து இரவியும் மதியமும் பார் மன்னர் பணிந்து ஏத்த மருதவானவர் வழிபடும் மலரடி வணங்குதல் செய்வோமே. பெருமானுடைய திருவடியை வணங்குவது ஒன்றே குறிக்கோளாக கொண்ட சைவத்தை பற்றிய பாடல். வாழ்க. நரபம் மல்லை முல்லகை. வேலரசி அம்மா படி. நரவம் மல்லிகை முல்லையும் அவ்வலும் நான் மலர் அவை வாரி இரவில் வந்தெறி காவிரி வடகரை மாந்துரை இறை அன்றங்கு அரவன் ஆகிய கூற்றுனை சாடிய அந்தணன் வளரவில்லால் நிறைய வாங்கி வலித்து எயில் எய்தவன் நிறைகழல் பணிவோமே. நிறைய வாங்கி வலித்தையில் எய்தவன் நிறைகழல் பணிவோமே. அரவனாகிய கூற்றினை சாடிய அந்தணன் காலானை காலால் இணைத்த பிரானை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. மந்தமார் பொழி. முனுசாமி ஐயா.
மந்தமார் பொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை நந்தியா எடுத்து ஆத்த வல்லரக்கனை எரித்திடு விரலானை சந்திய மனத்தாரவ சேர்வது தீநெறி அதுதானே. நம்முடைய தீநெறிகள் தீர்வதற்கு காரணமா இருப்பது அப்பெருமானை மனதிலே சிந்திப்பதுதான். சிந்தியா மனத்தார் அவர் சேர்வது தீநெறி அதுவாமே என்று பெருமானை சிந்திக்காவிட்டால் தீவினை வந்து சேரும். அதனாலே அவனை சிந்தித்து நன்னெறி பெறலாம் என்ற வகையிலே கருத்தமைந்த பாடல். வாழ்க நீலமாமணி. லலிதா அம்மாபாடி. நமச்சிவாய. நீல மாமணி நித்தில தொத்தோடு நிறை மலர் நிறந்துந்தி ஆலியாவரு காவிரி வடகரை மாந்துரை யமவர் வானை மாலு நான் மோகன் தேடியும் காண்கில மலரடியினை நாளும் கோலம் ஏத்தி நின்று ஆடுமின் பாடுமின் போற்றவன் அலியானே. கோலம் ஏத்தி நின்று ஆடுமின் பாடுமின் போற்றுவன் அலியானே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய புகழை பாடி ஆடினால் யம பயம் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க நின்றுணும் சமன் தேரர். சதானந்தமையா படி. திருச்சிற்றம்பலம். நின்றுணும் சமந்தரும் நிலையில நெடுங்கடை நரபலம் நன்று மாங்கனி கதலியின் பலங்களும் நானலே உறைவாரி உண்டினேர் வரும் காவிரி வடகரை மாந்துரை ஒரு காலம் அன்றியில் அழிந்து எழும் பரிசழகிது அது அவர்க்கு இடமாமே. காவிரி வடகரையில அந்த நீர் வளத்தினாலே அமைந்த நெடுங்கழை மூங்கில் நரவு வேலம் அந்த தேன் பொருந்திய வேலமரம், அதுக்கப்புறம் மாங்கனி கதலி வாழை முதலிய இயற்கை அழகையெல்லாம் ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க வரைவளங்கவர் காவிரி வடகரை. அவர் இருக்கிறாரு ஐயா சிவாய் நம்ம ஐயா. பாடு சொல். வரை வளங்கவர் காவிரி வடகரை மாந்துரை உறைவானை சிறவுரம்பதி உடையவன் கவுனியன் செழுமறை நிறை நாவன் அறவெனும் பணி வல்லவன் ஞான சம்பந்தன் அன்புரு மாலை பரவிடுந்தொழில் வல்லவர் அல்லலும் பாவம் இலர்தாமே. பரவிடும் தொழில் வல்லவர் அல்லலும் பாவமும் இலர்தாமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை பரவிடால் நம்முடைய அல்லலும் பாவமும் போகும். அல்லல் என்பது உடல் சம்பந்தமான அல்லல், பாவம் என்பது உயிர் சம்பந்தமானதுன்னு சொல்லுவாங்க. அதனால உடலுக்கும் உயிருக்கும் துன்பமில்லை என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க. அடுத்து திருவாய்மூர். இது நட்டராகப்பன் 6 என்று சொல்லி 16 18 நாழிகைக்குள்ள பகல் 1:12 2:24 பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 124வது தலமாக நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி சாலையிலே உள்ளது. பெருமான் வாய்மூநாதர், அம்பிகை யாழின் மொழி அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 596. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.
திருவாய்மூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 596. திருச்சிற்றம்பலம். அந்நிலை அணைந்த போதில் அம்பிகை உடனே கூட மன்னிய ஆடல் காட்ட தளர் இள வளரும் பாடி சென்னியால் வணங்கி வாய்மூர் அரசொடும் சென்று புக்கங்கு இன்னியல் புறமுன் கூடி இருவரும் போற்றி செய்தார். ஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசரை தேடி திருமறைக்காட்டிலிருந்து திருவாய்மூருக்கு போகிறார். அப்படி போகிற போது பெருமான் அவருக்கு ஆடல் காட்சி காட்ட அந்த காட்சியை அவர் நாவுக்கரசருக்கு காட்டி அதுபோது அருளிய பதிகமாக இந்த பாடல் நமக்கு அறிமுகப்படுத்தார். பெருமானுடைய ஆடல் காட்சியை ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு காட்டுகிற பாடல். வாழ்க. தளிரிள வளரன உமை பாட தாளம் இடவோர் கழல் வீசி கிளறிள மணியர மறையார்த்து ஆடும் வேட கிரிமையார் விளரிள முலையவர் கருள் நல்கி வெண்ணீரணிந்தோர் சென்னையின் மேல் வளரிள மதிய முடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. வளரிள மதிய முடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. தன்னை சரணடைந்த சந்திரனை தலைமையில் தூக்கி ஆடுகிற பெருமானாக சந்திரசேகரனாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வெந்தழல் வடிவினர். திலகவதி அம்மா படி. சிவாய நம ஐயா. வெந்தழல் வடிவினர் பொடி பூசி விரிதரு கோவன உடை மேலோர் பந்தம் செய்தர வசைத்து ஒலி பாடி பந்தம் செய்து அரவசைத்து ஒலி பாடி பல பல கடைதோறும் பலி தேர்வார் சிந்தனை புகுந்தன கருள் நல்கி செஞ்சுடர் வண்ணர் தம்மடி பரவ வந்தனை பவ செய்ய இவரானீர் வந்தனை பல செய்ய இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. வந்தனை பல செய்ய இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. பெருமானை நினைத்தால் அந்த நினைப்பினாலே அவன் நம்முடைய சிந்தையிலே புகுந்து கொள்வான் என்ற வகையிலே சிந்தனை புகுந்து அருள் நல்கு செஞ்சுடர் வண்ணர் என்று பெருமான் நம்முடைய உள்ளத்தே புகுந்த செய்தியை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. பண்ணிற் பொலிந்த வீணையர். பட்டம்மாள் படி. பண்ணிற் பொலிந்த வீணையர் பதினெண் கணமும் உணரானஞ் சுண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் உருகி உடனாவார் சுண்ண பொடி நீர் அணிமார்பர் சுடர் பொற்சடைமேல் திகழ் நின்ற வண்ண பிறையோடி வாராணி வாய்மூரடிகள் வருவாரே. வாய்நம. பெருமான் நினைத்து உள்ளம் முருகினால் அவன் நம் உடனாக இருந்து நமக்கு உதவுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏரி கீழறு மதியமுடு. உமா மாபடி. எரி கீழர் மதிமோடு எழில் நூதல் மேல் எரி பூரி அரவினோடு ஆறு முல்க விரி கிளர் தடையினர் விடையேறி எருவ வந்து இடர் செய்த விகிர்தன்னார்
புரிகிற பொடி அடி திரு அகலம் பொன் செய்த வாய்மையார் பொன்னிலரும் வரி அறைக்கு அசைத்திவர் ஆணி வாய்மூர் அடிகள் வருவாரே. வரி அறைக்கும் அசைதுவர் ஆணி வாய்மூர் அடிகள் வருவாரே. வாய்மூர் வரியறவு அசைத்து தாருகாவனத்து முனிவர்கள் பகை நோக்கி அனுப்பி அந்த பாம்பை நட்பாக்கி தன்னுடைய அறையிலே அதை இடுப்புல கட்டி அதை பெல்ட்டா கட்டினாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரவு, அதனால வரியறவு அறைக்கு அசைத்தீர், இடையிலே அதை கச்சாக அணிந்து கொண்டார் என்ற வகையில பெருமானுடைய அழகை அவர் ஆடல் காட்சியிலே அது அந்த காட்சியை கண்டு ரசித்து பாடிய பாடல். பெருமான் நட்பையும் பகையையும் நட்பாக்கிக் கொள்கிற திறமுடையவர் என்று. வாழ்க வாழ்க. அஞ்சன மணிவனம் எழில் மல்கு. கார்த்திகேயன் ஐயா பாடுங்க. கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலங்க. அஞ்சன மணிவனன் ஏனில் நிறமோ வகை மிடரணி கொல உடல் திமிழ. அஞ்சன மணிவனம் எழில் நிறமோ வகை மிடரணி கொல உடல் திமிழ. நஞ்சினை அமரர்கள் அமுதென நன்னிய நறுநுதல் உமை நடுங்க. வெஞ்சின மாள் கழியானையின் தோல் வெறுவுரு போர்த்ததன் நிறமும் மக்தே. வஞ்சனை வடிவினோடாடிவானீர் வாய்மூரடிகள் வருவாரே. வஞ்சனை வடிவினோடாடிவானீர் வாய்மூரடிகள் வருவாரே. நன்றிங்க. நம்முடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நஞ்சினை அமுதாக உண்டார் என்ற கருத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அல்லிய மலர் புல்கு. செல்வம் அம்மா படிங்க. பாட்டு பாடுகிறேன். இப்பதான் வந்தேன், நான் குச்சின்னு இருக்கேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அடுத்த பாட்டு பாடுக்கா. சாம்பு சிவ ஐயா படிங்க. நன்றிங்க. அல்லிய மலர் புல்கு விரிகூளார் கலலினை அடி நிழலவை பரவ எல்லியம் போது கொண்டெறியேந்தி எழிலோடு தொழிலவை இசைய வல்லார் சொல்லிய அருமறை இசை பாடி சூடில மதியினர் தோடு பெய்து வல்லியம் தோளுடுத்திவர் ஆனீர் வாய்மூரடிகள் வருவாரே. நன்றிங்க. சிவாய். சொல்லிய அருமறை இசைபாடி என்று அஞ்செழுத்தை இசையாக பாடிய சிறப்புக்குரிய ஆனாயனாரை நினைவுபடுத்த பாடலாக கொள்ளலாம். வாழ்க வாழ்க. கடிபடு கொன்றை. சித்ராமா படிங்க. கடிபடு கொன்றை நன் மலர் திகழும் கன்னியர் விண்ணவர் கணமணி சேர் முடியில்கு மிரையவர் மருகி நல்லார் முறை முறை பலி பெய்ய முறுவல் செய்வார். பொடியணி வடிவொடு திருவகலம் பொன்னென மிளிர்வதோர் அரவினோடும் வடிநுனை மழுவினோடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. வடிநுனை மழுவினோடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. முறை முறை பலிபய முறுவல் செய்வார் என்று சொல்லி நாம் பெருமானை இறைஞ்சினால் அந்த இறைஞ்சுதல் மூலமாக நம்முடைய ஆணவத்தை பலியாக ஏற்று நமக்கு அருள் நல்க பெருமான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கட்டினை புதுமலர் கமழ் கொன்றை. செல்வம் அம்மா படிக்கிறீங்களா? செல்வம். படிக்கிறேன். கட்டினை புதுமலர் கமழ் கொன்றை கன்னியர் வீணையர் தாமுமத்தே என் துணை சாந்தமொடு உமை துணையா இறைவனார் உறைவது ஓரிடம் வினைவில். இறைவனார் உறைவது ஓரிடம் வினவில். பட்டினை அகலல்கும் விரிகுழலார் பாவையார் பலி எதிர்கொணர்ந்து பெய்ய
வட்டனை ஆடலொடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. வட்டனை ஆடலொடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. திருச்சிற்றம்பலம். இறைவனார் உறைவதோர் இடம் வினவில். பெருமான் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால், பட்டனை அல்குல் வெறிகுடலார் பாவையரு பலியதிரு கொடர்ந்து பெய்ய என்று சொல்லி அவன் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்முடைய பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பலியாகியற்கு அருள் செய்து நமக்காக ஊர் திரிகிற பெருமானாக இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அந்த வகையில அமைந்த பாடல் அது. பெருமான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ற அந்த திருவம்பா பாட்டு. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்த. பெருமான் எங்க இருக்கிறான் அவனை தேடின்னு போனோம், அங்க அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போனோம், அது வேண்டாம். இருந்த இடத்திலிருந்தே பெருமானை நினைத்தால் அவன் நம்மிடத்திலே வருவான். காலையில எழுந்து குளிச்சுட்டு விபூதி பூசி விளக்கேற்றி வச்சான், பெருமான் அங்கே வருவான். இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, பல்லக விளக்கு அது பலரும் காண்பது, நல்லக விளக்கு அது நமச்சிவாயவென பெருமான் நாம் இருந்த இடத்திலே இருந்து நமக்கு அருள் செய்ய வல்லவனாக இருக்கிறான் என்பதை பட்டனை அல்குள் வெறிகுடலார் பாவையரு பலியதிரு பலிகுழந்து என்று வீட்டுல பெண்கள் காலையில விளக்கேற்றணும். அதான் விளக்கேற்ற வந்தவள்னு பேரு. விளக்கேற்றனா பெருமான் அந்த இடத்த வந்து நிற்பான். நம்ம அவனை தேடி எங்கேயும் போகண்டா, நாம் இருக்கிற இடத்திலே அவன் வருவான் என்ற வகையிலே அமைந்த கருத்தமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஏன மறுப்பினோடு 9 படிக்க. ஏன மறுப்பினோடு எழிலாமை இசைய பூண்டோர் ஏறேறி காணம் அது இடமா உரைகின்ற கல்வர் கனவில் துயர் செய்து தேனுண மலர்கள் உந்தி விம்மி திகழ் பொன் தடை மேல் திகழ்கின்ற வானநல் மதியினோடு இவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. தேனுன மலர்கள் ஒந்தி விம்மி திகழ்பொல் சடைமேல் திகழ்கின்ற ஆன பெருமான காலையிலேருந்து விளக்கேற்றி வச்சு நம்ம பக்க வீட்டுக்கு இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பூச்செடியில ஒரு பூவை கொண்டாந்து பெருமான் இடத்துல போட்டால் அது போதும். அதுதான் தேனுன மலர்கள். அந்த மலர்களை வந்தால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலே தேனுன மலர்கள் ஒந்திவும் திகழ்பொல் சடைமேல் திகழ்கின்ற. நாம் இருக்கிற இடத்திலே பெருமான் இருக்கிறான். நாம் பெருமானை தேடி அங்கெங்க அலைய வேண்டாம், பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. சூடல்கொள் வெண்பிறையினர். சூடல் வெண்பிறையினர். வெண்பிறையான் சுடர் முடியார் சுண்ண வெண்ணேற்றின சுடர் மழுவார் பாடல் வண்டிசை முரல் கொன்றை அம்தார் பாம்போடு நூலவை பசைந்து இளங்க கோடல் நான் மொழி விரல் கூப்பி நல்லார் உரை உரு பலியில் கொணர்ந்து பொய்ய வாடல் வெண்தலை பிடித்திவர் அணியீர் வாய்மூர் அடிகள் வாரீரே. வாடல் வெண்தலை பிடித்திவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. திருச்சிற்றம்பலம். கோடல் முகிழ்விரல் கூப்பி நல்லார். பெருமானை நோக்கி கையை கூப்பி தொழுதால் அதன் மூலமாக அவன் நம்முடைய ஆணவத்தை பலியேற்று நமக்கு அருள் செய்வான். குறையுறு பலியதிரு கொடர்ந்து பெய்ய என்று நாம் பெருமானை கைகூப்பி தொழுதால் அவன் நம்முடைய ஆணவத்தை பலியாகியற்று நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. திங்களோடு அறுவரை. நாகராஜா படிக்கிறீங்களா? அவர்கிட்ட புக் இல்லைங்கய்யா. படி. சிவாய நம ஐயா. திங்களோடு அறுவரை பொழில் சோலை தேனலம் காணலம் திருவாய்மூர்
அங்கமோடு அருமறை ஒளி பாடல் அழல் நிற வண்ணர்த்தம் அடி பரவி நங்கள் தம்பினை கெட மொழிய வல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தொழுதெழுவார் அமர் நெறி உலகுக்கு ஓர் தவ நெறியே தங்கிய மனத்தினால் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை தங்கிய மனத்தினால் தொழுதெழுவார் தமர் நெறி உலகுக்கு ஓர் தவ நெறியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஞான சம்பந்தனுடைய தமிழ் வழியாக நம்முடைய பெருமான் நம்முடைய மனத்திலே தங்குகிறான். அப்படி மனதிலே தங்குகிற பெருமானை தொழுதால் அதன் மூலமாக அந்த அமர்நெறி உலகுக்கு ஒரு தவநெறியே, அதுவே மிகச்சிறந்த தவநெறியாக அமையும். பெருமானை மனத்தாலே வழிபடுதல். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். பெருமான் நம்மிடத்துல இருக்கிற, நம்ம எங்கேயும் போய் அங்கெங்க அலைவானான்னு ஞான சம்பந்தம் நமக்கு அறிவுறுத்துகிற பாடலாக இதை அருளி இருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 112வது பதிகம் திரு ஆடானை. இது நட்டராகப்பண் பகற்பண் 6ஆக 16 நாழிகைக்குள்ள பகல் 1 மணி 12:25 2:24 பந்துவளாகத்திலே பாடக்கூடியது. இது தலம் பாண்டி நாட்டுல இருக்கிறாங்க இல்லையா? அது எந்த அடையாது? திரு ஆடானை. பாண்டி நாட்டில் உள்ளது. ஆமாங்க. ஆதி ரத்னேஸ்வரர், தேவியார் அம்பாயிர வள்ளியம்மை. ஆமா, சிவகங்கை கிட்ட இல்லையா? சிவகங்கை கிட்ட இருக்கிற தலம்னு எழுதியிருக்காங்க. வாழ்க வாழ்க. இதுக்கான பெரிய புராண பாடல் 891. சரியா புரியல. நன்றிங்க. திருவாடானை திருப்பதியை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 891. திருச்சிற்றம்பலம். அப்பதியை தொழுது வட திசை மேல் செல்வார் அங்கையா நல் தரித்த பிரான் அமரும் கோயில் புக்கிரைஞ்சி பல பதியும் தொழுது போற்றி புணரி பொரு தலைக்கரவாய் ஒளிய போந்தே செப்பரிய புகழ் திருவாடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகள் சாத்தி சிவனார் மண்ணும் ஒப்பரிய புனவாயில் போற்றி செய்து வணங்கினார் உலகுய ஞானம் உண்டார். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டு தலங்களெல்லாம் வலம் வருகிற போது இந்த சிவகங்கைக்கு பக்கத்துல இந்த காளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற திரு ஆடானைன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அங்க அந்த திரு ஆடானையை வழிபட்டு அருளிய பதிகம் மாதோர் கூறுகந்தேருகந்தேரிய ஆதியானுரை ஆடானை ஓதினால் புனைந்தேத்து வாதமை வாதியாவினை மாயுமே ஓதினார் புனைந்தேத்து வாதமை வாதியாவினை மாயுமே. பிறவனை போது என்று சொல்கின்ற மலர்ந்தும் மலராத பூ, அதாவது வண்டு உண்பதற்கு முன் அதுவை பறித்து பெருமானிடத்தை திருமுடியில சாத்த வேண்டும். அதற்கு போதும்னு பேர். அப்ப நம்ம காலங்கத்தால நாமே போய் பூ பறிச்சு சாமி போடணும். யாரோ கொடுத்த பூ கொண்டு யாரோ கட்டி வச்சாங்கன்னா அதை வாங்கி கொண்டு சாமிகிட்ட கொடுத்துட்டு நான் இவ்வளவு மாலை போட்டேன் எனக்கு பெருமானுக்கு அருள் செய்யணும்ன்ற நாம் நம்முடைய திருக்கரத்தாலே போய் பெருமானுக்கு போது என்று சொல்கிற மலர்ந்தும் மலராத பூவை 1-2 பூவா இருந்தா கூட பெருமானுடைய திருமுடியிலே சாத்த வேண்டும். அப்படி சாத்தினால் நம்முடைய வினைகள் மாயும். அதை விட்டு நம்ம வேற என்ன செய்தோம்னா வினைகள் பெருகுமே தவிர வினைகள் சுருங்குமற்ற வழி இல்லை என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. வாடல் வெண்தலை.
ஆண்டாளம் அப்படி. யாரியா? வாயனமையா திருச்சிற்றம்பலம். வாங்க. வணக்கங்க. வாடல் வெண்டலை அங்கை ஏந்தி நின்றடலாதுரையாடானை தோடுலாமலர் தூவி கை தொழ வீடுலங்கள் வினைகளே தோடுலாமலர் தூவி கை தொழ வீடுலங்கள் வினைகளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி சுவாமி. அதாவது தோடுலாமலர் தூவி கைதொழ வீடுனுங்கள் வினைகளே. பெருமானை நம்முடைய கரத்தாலே தொட்டு வழிபட்டு அதனாலே நம்முடைய வினைகளை நீக்கிக் கொள்ளுதல் என்ற வகையில பெருமானுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிற பாடல். இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் திருக்கோயில போனா அமையுமான அமையாது. அதனாலதான் வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யணுன்றது அது ஒரு மரபாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டார்கள். வாழ்க. மங்கை கூறினன் மான்மறிவுடை. வேலரசி மாப்படி. மங்கை கூறினன் மான்மறிவுடை அம் கையானுரை ஆடானை தம் கையால் தொழுதேத்த வல்லவர் மங்கு நோய் பிணி மாயுமே மங்கு நோய் பிணி மாயுமே. சிவா. அப்ப நம்முடைய மினிகள் எல்லாம் மாய வேண்டுமானால் பெருமானை நம்முடைய கையாலே வழ வேண்டும். தங்கையால் தொழுது ஏத்த வல்லவர். அப்ப கோயில்ல போய் நம்ம பெருமான நம்முடைய கையாலே தொழுது வழ முடியாதுன்னா நான் பேசாம வீட்டுல உட்காந்து வீட்லயே வழிபாடு செய்யலாம். வீட்டுல புடார் பூஜை பண்ணலாம். வீட்டுல சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுதான் தங்கையால் தொழுதல். ஊர்ல போய் இதுக்காக போராட்டம் பண்ணின்னு இது பண்ணி நம்முடைய மனசை கெடுத்துக்கிறத விட உள்ள வீட்டிலே அமைதியாக இருந்து வீட்டுல ஒரு பிள்ளையார் வாங்கி வச்சு இல்ல ஒரு இதை பிள்ளையார் பூஜை பண்றதுன்னு ஒரு மரபு வச்சிருக்காங்க. அது இல்ல சிவலிங்கத்தை வாங்கி வச்சு வழிபடுறதுன்னு ஒரு மரபு. அதே தங்கையால் தொழுது ஏத்த வல்லவர் என்ற சூழலை பெருமான் நமக்கு காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வண்ண நீரணி மார்பில். குருசாமி அப்படி. மங்கை கூறினன் ஐயா அடுத்த பாட்டுங்க. சுண்ண நீரணி. சுண்ண நீரணியா? 4வது பாட்டு. சுண்ண நீர். 3வது பாட்டுல சுண்ண. நன்றி நன்றி. 4வது பாட்டியா? சுண்ண நீர். சுண்ண நீரணி மார்பில் தோல் பூனை அண்ணலான் உரையாடானை பண்ண மாமலர் தூவி கை தொழ எண்ணுவாரிட ஏகுமே பண்ண மாமலர் தூவி கை தொழ எண்ணுவாரிட ஏகுமே. வண்ண மாமலரு தூவி கை தொழ என்று நம்ம கையில கிடைக்கிற விதவிதமான பூக்களை பெருமான் மேலே தூவி வழிபட வேண்டுமானால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில நாம் வீட்டுல வச்சு வழிபடுறதான் மரபு என்றத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழி. அதனாலதான் அந்த சிவபூஜை பண்றது தீக்க எடுத்துக்கிறதுன்றா அது அந்த வழியில வந்ததுதான். இல்லைன்னா நம்ம பெருமானை போய் வழிபடலாம். என்ன நாயன்மார்கள் யாரும் குருமார்களை போய் தேடி போய் தீக்க எடுத்து வழிபாடு செல்லை. கோயில் தோறும் சென்று வழிபட்டார்கள். கோயில்கள் 24 மணி நேரமும் திறந்திருந்தன. 24 மணி நேரத்துக்கும் பாடக்கூடிய பண்கள் இருந்தன. எப்பொழுது வந்தாலும் பெருமானை போய் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற சூழல் இருந்தது. அந்த சூழலை எல்லாம் நான் பின்னாளிலே மாற்றி அமைத்து விட்ட காரணத்தினால இப்போது பெருமானை நாம் மலர் தூவி வழிபட வேண்டுமானால் இருக்கிற ஒரே நம்ம வீட்டுல பூஜையரை கட்டி அந்த பூஜையில நமக்கு இஷ்டப்படி சாமிய நம்ம கையால தொட்டு வழிபடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். வாழ்க வாழ்க. கொய்யணிம் மலர் கொன்றை. சங்கரையா படி. இருக்கீங்களா சங்கரையா? 5வது பாட்டியா? லலிதாமா படி. படிக்கிறீங்களா? படி. சிற்றம்பலம் தில்லையம்பலம் கொய்ய மணிமலர். ஆடியோ வரலையா? சங்கரையா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்கய்யா. குரல் வரல.
சங்கரையா ஸ்பீச் இல்லைங்க. பாடிட்டு தாங்க இருக்கிறாரு. சவுண்ட் வரலையா? காடே வரல. சங்கரையா கொஞ்சம் நீங்க வெளியே போயிட்டு வரீங்களா? வருவாருங்க. அனைவருடைய திருவடியும் வணங்கிற சாமி. சிவாயன் திருச்சிட்டம்பலம். சார் லலிதாம்மா நீங்க தான் பாடுங்க. அது வரைக்கும் லலிதாமா படி. கொன்றை சூடிய மேவிய ஆடனே கைய அணியால் சரியா பிரேக் வாய்ஸ்ல பிரேக் ஆகுது. நெட் உங்களது ஸ்பீச் விட்டு வருதுமா? ரெக்கார்டிங் வரல. ஐயா நான் பாட்டுங்களா ஐயா? நீங்க பாடுங்க. படிங்க. கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. திருச்சிட்டம்பலம். ஐயா 5வது பாட்டுங்களா? ஆமா 5வது பாடல். கொய்யணி மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கொய்யணி மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கையணி மலரால் வணங்கிடவைய வல்வினை வீடுமே ஐயன் மேவிய ஆடானை கையணி மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை வீடுமே. நன்றிங்க ஐயா. நம்முடைய வழிபாட்டு முறை எப்படியெல்லாம் மாறி போனது தெரியுமா? நாமே போய் பெருமானை கையிலே தொட்டு வழிபட வேண்டும். இன்றைக்கும் கூட காசில போனா பெருமானை தொட்டு வழிபடலாம். ஸ்ரீசைலத்துல போனா பெருமானை தொட்டு வழிபடலாம். ஆனா நம்ம ஊர்ல அது பண்ணவே முடியாது. கையணி மலரால் வணங்கிடன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு கூத்து நடந்தது திருக்கழுக்குன்றத்துல நால்வர் கோயில் அது குடமுழுக்குல. அந்த இது நேற்று மண்டல நிறைவு விழா. நாங்க தான் பண்ணுவோன்னு வந்து அடம் பிடிச்சு அங்க உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி ஐயா கலசத்தெல்லாம் தூக்கி உகையில கொடுத்தாங்களையான்னு நடராஜ் இது வாட்ஸ்அப்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அங்க நடந்த கூத்து என்ன தெரியுமா? இவங்கள போய் தண்ணியை கொடுத்துட்டு போட்டோ பிடிக்கிறதுக்காக காலி குடத்தை கொடுத்து கோயிலை சுத்திவான்னு சொல்லி ஒரு கொடையை பிடிச்சி போட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை இவங்க கணக்கு எழுதி எடுத்துக்கிறதுக்காக செலவெல்லாம் இவர் பேர்ல கட்டிட்டா. நம்ம யாரு உபயம் பண்ணாங்களோ உபயதார பேர்ல கட்டிட்டு இவங்க போட்டோ எடுத்துட்டு போய் கணக்காடுறதுக்காக காலி குடத்தை கொடுத்து சுத்த விட்டாங்க எங்களை. இதுதான் நம்முடைய வழிபாட்டு முறை. நான் பெருமானை வழிபடுதில்லை. அவங்க வந்து வழிபடுவாங்க. நான் தூரம் அனுப்பும்னா அப்புறம் எனக்கு போட்டோ பிடிக்கிறது மட்டும் ஆள் வேணும். கொய்யணி மலர் கையணி மலரால் வணங்கி வழிபட. நான் போய் பெருமானை தொட்டு வணங்க முடியாது. அவங்க வந்து குறுக்க நின்னுப்பாங்க. அப்புறம் நான் எங்க வழிபடுறது? அதனால்தான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீ போய் சிவதீட்சை வாங்கிக்க, வீட்டுல பூஜை இல்லை, நீ சாமியை போர் இழைச்சு நீயே பூஜை பண்ணு, உன் இஷ்டத்துக்கு வழிபடு, மலரை போடு அப்படின்னு அந்த தீக்கை முறையை கொண்டு வந்து அந்த காலத்துல எந்த நாயன்மா யாரிடத்திலே தீக்கை பெற்றார்கள்? ஞான சம்பந்தம் நாவுக்கரசாட்ட தீக்கை பெற்ற வரலாறு இருக்குதா? அவங்க ஏன்னா வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணாங்களா? கோயில் தோறும் போய் வழிபட்டார்கள். அங்க என்ன பண்ணாங்க? போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவரும் புகுந்தார்கள். இப்ப அதுக்கான வழி இல்லை. அதனாலதான் இந்த சூழ்நிலை. வாழ்க வாழ்க. நம்முடைய வைதிக சமயம் எங்க நம்முடைய எப்படி எல்லாம் கொண்டாந்து நம்மை இருந்து பார்த்தா நமக்கு ரொம்ப பேச அரசியல் ஆயிடுச்சு. நேற்று ரொம்ப பெருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா கூப்பிட்டு பெருமையாது பெருமையாது எனக்கு அதனாலதான் இப்ப நான் சொல்ல வேண்டிய சூழல வந்துச்சு. அதை நீங்க பெருமையா கருதுறீங்க. அதனால அது எனக்கு தெரியுமா உங்களுக்கு? கலச நீர் ஊற்றி தீபாராதனை எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு அப்புறம் திடீர்னு நினைச்சுனாங்க போல இருக்கு. ஐயா ரொம்ப சீட் பண்ணிருக்காங்க ஐயா. எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு நீங்க சொல்லும் போது. ரொம்ப கண்ணீர் வர மாதிரி. காலி குடத்தை கொண்டாந்து கையில கொடுத்து பரிவத்தை கட்டி கோயில சுத்திவான ஒரு கொடையை பிடிச்சி
போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்காக போட்டோ எடுத்தாங்கன்னா, இதெல்லாம் நாங்க செஞ்சோன்னு கணக்காட்டி அறநிலையத்துல வாங்கின பணத்துக்கு கணக்கு எழுதி சொல்றதுக்கு. நம்மளையே வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க ஐயா சிவபெருமானு. நீங்க அது பெருமை நினைச்சீங்க, ஆனா அது ஒரு சிறுமை. அந்த சிறுமை தீர்வதற்காக மாலையில என்ன பண்ண, நான் உட்காந்து மைக்க பிடிச்சி நான் தனியா உட்காந்து பெருமானுக்கு 10 அடியார்கள் சேர்ந்து நாங்க திருமுறை பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது அவங்களால தடுக்க முடியாது இல்ல, அது அவங்களால தடுக்க முடியாது. அப்போ அந்த ஐயர் உட்காந்து அங்க அலங்காரம் தான் பண்ணியிருந்தாரு. நீ பாட்டு நீ பண்றதை பண்ண, நான் பண்றதை பண்ணன்னு சொல்லி அங்க உட்காந்து திருமுறை பாட்டு வந்தோம். அதான் வைத்தறிச்சல் தாங்க. 4 கோயில்ல 4 பதிகங்கள், முதல் 4 பதிகம், அதுக்கப்புறம் திருக்கல் கொண்ட பதிகம் 4, அப்புறம் 5 எழுத்து பதிகம் 4ன்னு 12 பதிகத்தை உட்காந்து அங்க பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டோம். மைக்கில் உட்காந்து அது ஊரெல்லாம் கேட்டது இல்லையா மைக்கில். அதான் நம்முடைய வைதிக சமயம் அப்படியெல்லாம் ஆளாக்கி, ஆனா அது அவங்கதான் ஒஸ்தின்னு சொல்லி அதை பெருசா கொண்டாடுறாங்க. எவ்வளவு பெரிய பெருமை, குடத்தெல்லாம் கையில கொடுத்து, ஐயரே குடத்தை கையில கொடுத்துட்டாரியா. நேத்து அப்படிதாங்க நான் நினைச்சு உங்களுக்கு போன் பண்ணேன். சிவசிவா அதான் சொன்னேன், அது நமக்கு பெருமை அல்ல, அதை நம்மை சிறுமைப்படுத்தியது. அவர்கள் பணம் சுருட்டதுக்காக நம்ம பெருமைப்படுத்த நினைச்சு சிறுமைப்படுத்தி விட்டார்கள். கொடுமை வயிறறிஞ்சு போனேன். அதுக்கப்புறம் அந்த வயிற்று தீர்வதற்காக நமக்கு இருக்கிற ஒரே இது திருமுறைதான் சொல்லி உட்காந்து மைக்க பிடிச்சி 2 மணி நேரம் திருமுறை பாடிட்டு வந்துட்டேன். இப்பதான் மைக்கில் உட்காந்து திருமுறை பாடி இருக்கிற அடியார்கள் 10 பேர் உட்காந்து பாடினா அது 10 லட்சம் பேரை சமம்னு சொல்லி உட்காந்து திருமுறை பாடணும். ஊரெல்லாம் கேட்டுது இல்லையா. அந்த ஆத்ம திருப்தி அவ்வளவுதான். அதனால நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. அதுக்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல, அரசாங்கம் அதற்கு காரணம். அரசாங்கம் அதுக்கான வழிகளை வகுத்துருச்சு. அவங்க யாரும் தட்டி கேட்பதில்லை. இங்க நடக்கிற அரசியல் அப்படி நடக்குது. ரொம்ப வேதனை அது அரசியல் ஆயிடுது. நம்மள பொல்லாத நாய்க்கிறாங்க, நம்மள வெறிய நாய்க்கிறாங்க. இவர் என்ன இப்பதான் தமிழ் வரி பிடிச்சி தர்றாரு. ஏன்னா என்னுடைய அம்மாவை நான் ஒஸ்தின்னு சொன்னா வெறியாது, என்ன அநியாயம் அது. ராஜா அடுத்து யாருங்க ஐயா? நீங்க பெருமைப்பட்ட சொன்னதுனால நான் சொன்னேன், இல்ல நான் சொல்லிருக்க வேண்டாம். ஆமாங்க ஐயா, இல்ல உண்மைதாங்க ஐயா. உண்மை சமூக அவலத்துல உண்மையிலேயே சீட்டட் தான், வியாபாரமும் விளம்பரமா ஆக்கி விட்டாரு. ஆமா, அதனால நம்ம எது வேண்டாம் நினைக்கிறோம் அதுதான் அவங்க செய்யறாங்க. ஆமா, நான் ஒரு பெரிய கோயில பூஜை பண்ணிருந்தப்ப என்ன வேணான்னு சொன்ன போது நான் என்ன பண்ணேன், ஒரு 3500 ரூபாய் கொடுத்து லிங்கம் நானே செஞ்சுக்கினேன் ஐயா. இன்னைக்கு வரல நானே தான் வீட்டுல, நீங்க பாத்தீங்கல்ல, நானும் அவமானப்பட்டு தாங்க ஐயா. சரி இதுக்கப்புறம் நம்ம ஏன் வெளியே போவான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுள்ளே நம்மளே தொழுதுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கல்ல. ஆமா, எவங்கிட்டயும் நான் போக வேண்டிய சொல்ல, மேல வானம் கீழே பூமி, நான் உண்டு சாமி உண்டு, அவ்வளவுதான். எப்போ வேணாலும் நான் பூஜை பண்ணுவேன், எப்போ வேணாலும் இது பண்ணுவேன். அந்த வரையறை தாண்டினது நான் தாங்க. அப்ப இருந்த சூழல்ல யாருடைய தெய்வக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது, பெருமான் நமக்கு நேராக அருள் செய்யலாம். கையனும் மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை விடுமே, என்னுடைய வல்வினை விட நான் பெருமானை தொட்டு பூசிக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் எனக்கு வெளியிலே கிடைக்க வேணால் அந்த அதிகாரத்தை நான் என் வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளலாம். பெருமான் என்னுடைய இல்லம் தேடி எனக்கு அருள் செய்வான். இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு அதுக்காகவே மாணிக்கு அது ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு. ஆனால் அது போதும் நமக்கு ஆத்ம திருப்தி. வாழ்க வாழ்க. நன்றி. லலிதாமாவோட இணையதளம் வேலை செய்யுங்க ஐயா. அம்மா லலிதாம்மா விட்டு விட்டு கேக்குதுமா, இணையதளம் குறைஞ்சு போச்சு, நல்ல டவர் உள்ள இடத்துக்கு வாங்க. சிவாயிரம் திருச்சிற்றம்பலம். வானிலம் மதிமல்கு பாசடை நஞ்சு ஆடலன் நாடானை தேனனி மலர் சேர்த்த முன் செய்த ஊனம் உள்ளம் ஒழியுமே. தேனனி மலர் சேர்த்த முன் செய்த ஊனம் உள்ளம் ஒழியுமே. திருச்சிற்றம்பலம். நேத்து நான் போய் அந்த 4 கோயில்ல போய் நிக்கிறேன். அங்க எனக்கு அடியாருக்காக கட்டிய கோயில், சிவனடியார்களுக்கு என்று கட்டிய கோயில், சிவனடியார்களை வழிபட வேண்டும். நான் போய் அங்க உட்காந்து ஐயா என்கிட்ட மைக்க கொடுத்து ஐயா பாடுங்கன்றாங்க.
நான் என்ன பண்றேன், பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழி தேறி அதீத வாழ்வில் போயன்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்து இறைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனான்னு பாட்டு சொல்றேன். அந்த ஐயர் சொல்ற, ஐயா தேவார திருவாதி பாட பஞ்சபுராணம் பாட சொன்ன நிறைய பாடுறீங்களா அப்படின்றாரு. அவர் என்னத்தை சொல்றது அவங்கள? ஐயா கேட்டாருங்களா? கேட்டாரு, பஞ்சபுராண பாட சொன்னேன் அவங்கள அப்படின்றாரு. அதான் நல்லதா கேட்டிருக்கான் சிவசிவா. அப்புறம் நான் பஞ்சபுராணம் பாடினேன், அது வேற. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானான். அப்புறம் நான் அது பஞ்சபுராணம் பாடினது வேற. ஆனா அவனுக்கு அடியார் புகழ பாடுறது பிடிக்கல. நான் பஞ்சபுராணம் பாடுறதா எதையோ பாடுங்களேன்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு அந்த இது தெரியல. எந்த கோயில போய் நின்னாலும் எந்த சனியில போய் நின்னாலும் ஓம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் தான் வரும் அவங்களுக்கு. வேற என்ன பாட சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் அதே தான், ஒரே ஸ்லோகம் தான் எந்த சனியில போய் நின்னாலும். அதாங்க நம்ம கட்டின வீட்டுல அவன் மூளை நம்ம வீட்டுல கட்டின இல்லையா, அந்த இடத்துல வந்து அங்க இருக்கிற அடியார்களா சேர்ந்து பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை கட்டி எல்லாம் பண்ண, நான் தான் கும்பாபிஷேகம் வந்து உரிமை கொண்டாடி அந்த இடத்துல பண்ணாங்க. என்கிட்ட காலி கொடுத்த கையில கொடுத்து போட்டோ எடுத்து போட்டேன். இது ஒரு பெருமையா ஊரை பிதிக்கிறாயா? ஆமா ஆமா. ஆனா ரொம்ப கோயில சுத்தி வந்தேன். அங்க அடியாரெல்லாம் சேர்ந்து கேட்டிருந்தேன், என்னங்க எல்லா சடங்கும் முடிஞ்சு போச்சு, கலச நீர் எடுத்து சாமிக்கு பண்ணிட்டீங்க, ஆர்த்தியும் பண்ணி முடிச்சிட்டீங்க, முடிச்ச பிறகு என்ன கூத்துதுன்னு கேட்டிருந்தேன். நீங்க வாங்கி அப்படியே கேட்டா அங்க இருக்கிற அமைதி போடியா. நான் அமைதி தேடி அங்க போற இடத்துல நான் கேள்வி கேட்டா என்னோட மனசு அமைதி கெட்டு போயிடும். நான் சண்டை போட்டுதான் வரணும். வானா என்னோட அமைதி எனக்கு மன அமைதி நான் பேசாம வந்துட்டு சாயந்தரமா என்ன பண்ண உட்காந்து பெருமானே இந்த கூத்தெல்லாம் நீயே பாத்துக்கோன்னு சொல்லி பெருமானுக்கு திருமுறை விண்ணப்பம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நல்லது நல்லது. பெருமான் பார்த்து சொல்வார், எல்லாம் சிவன் செயல் என்று நினைச்சு வந்துட்டேன். ஐயா இதை விட 1000 மடங்கு கும்பாபிஷேகம் பண்ணலாங்க ஐயா. இதை விட பெரிய இப்ப அடுத்து நான் பண்ண போறேன். இங்க பாருங்க, அடுத்த 4 அன்னைக்கு மாங்காட்டுல அதே கோயில் கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு நால்வர் கோயில்ல மாங்காட்டுல களத்தீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண. அங்க மண்டலாபிஷேகம் 48 நாள் புதன்கிழமை நடக்கும் போது 10ஆம் தேதி என்னுடைய திருக்கரத்தாலே வேள்வி செய்து என்னுடைய பெருமானுக்கு அத்தா உன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டான்னு நம்ம கையாலே நம்ம செய்ய போறோம். வந்த அடியார்கள் மூலமாக இஷ்டப்படவும் வந்து பார்க்கலாம். அதை மாங்காட்டுல களத்தீஸ்வரர் கோயில் இல்ல, இது ஒரு பாடங்க. அதுக்கான வாய்ப்பே இறைவன் நமக்கு தந்து இருக்கிறார். ஒண்ணும் எந்த குறையும் இல்லை. 42 நாளே பண்ணுவாங்க. மண்டலம்னா 48 நாள் சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, மண்டலம்னு சொல்லி 45 நாளே பண்ணிட்டாங்க. கேட்டா அமாவாசைக்கு அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு திதி கணக்கு சொல்றாங்க. அவங்க 45 நாளே பண்ணிட்டாங்க நேற்று. ஆனா மண்டல பூஜை 48 நாள் அங்க இதுல நடக்கும் போது இப்ப நம்ம திருக்கரத்தால நம்ம பண்ணலாம். அங்க பெருமானுக்கு போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன்னு எல்லாரும் கையில பெருமானுக்கு தண்ணி ஊத்தலாம். எப்போ வருதுங்கய்யா? இப்ப மண்டலாபிஷேகம் எப்போ வருது முறையா? புதன்கிழமை. இப்ப இல்ல இந்த கோயிலுக்கு நாலூர் கோயிலுக்கு எப்போ வருது? 48 நாள் 45 நாள் 46 47 48 வரணும்ல. அதான் புதன்கிழமை வரணும். அவங்க 45 சொல்லி நேத்தே பண்ணிட்டாங்க. அவங்க கணக்கு 45 தான். அவங்க வந்து ஒரு இதுன்னு சொல்றாங்க. அது பேர் என்ன, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு நடுவுல அது ஒரு கணக்கு சொல்றாங்க. அது ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமி கணக்கு சொல்றாங்க. பக்கா பித்தலாட்டாது. நீங்க நினைச்சா இப்ப நம்ம அடியாரெல்லாம் சேர்ந்தா கூட 48 நம்ம போய் பண்ணலாம் நாலூர் கோயில்ல. அதெல்லாம் அது அவங்க பண்ணி முடிச்சாங்க. மறுபடியும் அது ஒரு இன்னொரு ஏற்பாடு பண்ண முடியுமா? அது வேற. அவங்க அறநிலையத்தோட நாங்க தான் பண்ணுவோம், அடம் முடிச்சு பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு இல்ல, 78ல நடக்குது. எல்லாம் போராடி தோத்து போய் அந்த தோல்வியின் அடையாளம் பண்ணாதே. அவங்க 1 மணி நேரம் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து 12 தலைமுறை முற்றுவதல் பண்ணோம். அது மூலமா அதுல பங்கு கொண்ட அடியாரெல்லாம் 12 திருமுறையும் கையால எழுத வச்சு அந்த கையெழுத்து பிரதியை கொண்டாந்து அங்க வச்சு வழிபாடு பண்ணேன். அந்த இடத்துலயே நம்ம சாதிக்க தவிர அங்க போய் அவங்களோட மோதி நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கு தயா பாடசாலை வேணும்ன்றது கேக்குறேன் நான். நமக்கு இன்னொரு பாடசாலை இருந்துன்னா நம்ம அவங்கள ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆத்மார்த்தமா வந்து எதோ புகுத்தணுமோ அந்த கல்வியை நம்ம புகுத்தணுங்க ஐயா. முறையா சொல்லி தர வேண்டியது சொல்லி. அதனாலதான் நான் சொன்னேன், நமக்கு திருமுறைகள் தான் கோயில். அந்த திருமுறை கையில வைத்து பாராயணம் செய்வோம்.
அதன் மூலமாக திருப்பள்ளி எழுச்சி பாடி அந்த திருக்கோயிலுக்கு நுழைவோம், பொன்னூசல் பாடி வெளியில வருவோம், நம்ம தினம் திருமுறை படிப்போம். திருமுறை நம்மை காப்பாற்றும். பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். நானேயோ தபம் செய்தேன் சிவாய நம தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள்வான். நான் அவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேனா அவன் எனக்கு கிடைக்க மாட்டான். குறுக்கை உருளா நின்று கூத்தாடுவாங்க. அந்த கூட்டத்தாரெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். சரி, இருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுன்னு ஏதோ உள்ளூர் மக்கள் அழைத்தார்கள், அதாக போகணும். நம்ம வழிபாடு செய்தோம். அங்க போய் உட்காந்து திருமுறை பாடாடினா மைக்க கொடுத்தாங்க, திருமுறை பாடினா ராஜா ராணி எல்லாம் பக்கத்துல உட்காந்து எல்லாம் கேட்டாங்க. அது அந்த ஆத்ம திருப்தியோட வந்துடும். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து யாருங்க? அதனால யார்கிட்ட போய் முட்டிலாம் மோத வேண்டாயா. அது நம்ம அது வந்து அரசியலா போயிடும். அந்த நம்ம ஆத்மாத்மா செய்து அரசியல் ஆக்கக்கூடாதுன்றதுனால இப்ப எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நம்ம வந்து வெண்டிலேட் பண்ணது ஒரு வழியாகுதுன்னு எல்லாம் சொன்னதோ இடம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட உங்க வாயால வந்தது. ஐயா கலசத்தெல்லாம் கொடுத்து உங்களை எவ்வளவு பெருமைப்படுத்துறாங்க நீங்க சொன்னதுனால வந்தது. அந்த பெருமை எப்படி சிறுமைப்படுத்தப்படுகின்ற விளக்க வேண்டிய சூழல் உங்களால் தான் வந்தது. நான் என்ன நினைச்சேன், பரவாயில்ல ஐயாவுக்கு தலையெல்லாம் துணி கட்டிருக்காங்களே, ரொம்ப பரவாயில்ல பெருமைப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் நான் என்ன பண்ண நேரத்தை கேட்டேன். நான் உங்களை வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள எவ்வளவு வயிற்று இப்ப இந்த பாட்டு போல உணர்வு. நன்றி. எல்லாம் இறைவன் செய்யுங்க. நிலைமை மாறுங்க. இடுக்கண் இந்த நகை என்னன்னா இடுக்கண் வருங்க நகைதான். சிவசிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா ஐயா. அவங்க வந்து தேவையில்லாத உங்களை எரிச்சல் படுத்தினா கூட சாமி உங்களை பெருமைப்படுத்திட்டாரு இல்ல, அதை யோசிங்க. அவ்வளவுதான். உலக பார்வைக்கு எது நடந்தாலும் நன்மைக்கமா எல்லாம் சிவன் செயல் என்று திருமுறை படிச்சுட்டு வந்துட்டோம். வாழ்க வாழ்க. நல்லது. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துட்டார். அவ்வளவுதான். ராஜா யாருங்க அடுத்து? துலங்கு வெண்மழு. வேற ஏதோ கதை பேசிட்டோம் நடுல புந்து. நம்ம திருமுறை படிக்கிறதுக்காக சொன்னதோட இது சிவபுராணம் இல்ல, திருமுறை படிக்கணும். திருமுறைகள் நம்மை காப்பாற்றும், திருமுறைகள் நம்மை கடை தேற்றும், திருமுறைகள் நமக்கு வேண்டிய பெருமைகளை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க வாழ்க. நிச்சயம் 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 நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. துலங்கு வெண்மழு. அடுத்து யாருங்கய்யா? ராஜா ஏழாவது பாட்டியா? நெட்டு வேலை சொல்ல. உலக பார்வைக்கு உங்களை பெருமைப்படுத்திட்டாரு சுவாமி, அதை யோசிங்க ஐயா. எல்லாரும் உங்களை பாக்குற மாதிரி அவர் பெருமைப்படுத்த வச்சுட்டாரு அவங்க கையாலேயே. வயிற்றுச்சல் ஒரு பக்கம் இருந்தா கூட பார்வைக்கு என்ன தோணுச்சு, சாமி உங்களை பெருமைப்படுத்திருக்காருல்ல, அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல அங்க அவங்க சரி எனக்குன்னு தனிப்பட்ட முறையில செஞ்சா இல்ல, அங்க இல்ல அந்த 8 கலசத்துக்கு 8 பேரை நிக்க வச்சு 8 பேரை ஊர் முக்கியஸ்தர்களா பண்ணணும். நான் அந்த ஊர்ல அடிக்கடி அங்க போறதுனால எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்தாங்களே தவிர அது எனக்காக செய்யப்பட்டது ஊர் பொதுமக்களுக்காக செய்யப்பட்டது. அவ்வளவுதான். நடராஜன் பார்வைக்கு எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரிதான் எல்லாரும் பார்வைக்கும் உங்களை பெருமைப்படுத்திட்டாரு சுவாமி. அவ்வளவுதான். பெருமை நமக்கு என்ன பெருமை கிடைக்குது, நமக்கு ஒண்ணும் பெருமை. நமக்கு என்ன பண்ணோம்னா அந்த பெருமை எல்லாம் திருமுறைக்கு சேர்ந்தது. திருமுறை படிக்கிறோம், அதனால நம்மள சேர்க்கிறாங்க. அதோ இல்லைன்னு நமக்கு என்ன அங்க வேலை. நான் அந்த ஊர்காரன் இல்ல, நான் அங்க அடிக்கடி போறத தவிர அந்த ஊர்காரன் இல்ல. அதனால எல்லாருக்கும் முன்னாடி என்ன நினைக்கிறேன்னா அங்க போய் படிச்ச திருமுறைகள் எனக்கு அங்க வர வச்சது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதனால அவங்க படுத்த பெருமைகள்லாம் திருமுறைக்கு உரியது. அங்க உட்காந்து 12 திருமுறை பாராயணம் பண்ணா, 12 திருமுறை எழுத வச்சோம், 12 திருமுறையை வந்து எல்லாரும் உணர வைத்தோம். ஆனா ஐயா நீங்க பாடுங்க நாங்க கேட்கறோம்னு சொல்லி உட்காந்து 10 பேர் கேட்டாங்க. அவ்வளவுதான். அந்த உட்காந்து திருக்கழுக்குன்ற பதிக 4 பாடினோம், அஞ்செழுத்த பதிக 4 பாடினோம். மலைமையிலிருந்து பெருமான் கீழே வந்து நமக்கு அருள் செய்து விட்டு போயிட்டார். அவ்வளவுதான். வாழ்க. தலைவர்கள்லாம் பண்றோம் இல்ல, எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருக்கிறோமா பேசினா அது அரசியல் ஆயிடும். அப்படி பேச சிவாய நம ஐயா. சிவாய நம. சுண்ண நீரணி மார்பில் தோல் பூனை, சுண்ண நீரணி மார்பில் தோல் பூனை, நூரை அம்மா 7வது பாடல்மா, 7வது பாடல் வாடுங்க. 7வது பாட்டுன்னு சொன்னமா நானு. துலங்கு வெண்மழு. துலங்கு வெண்மழு ஏந்தி சூழ் சடை,
துலங்கு வெண்மழு ஏந்தி சூழ்சடை அலங்கலா நூரையாடனை அலங்கலா நூரையாடனை நலங்குள் மாமலர் தூவினாள் தோறும் நலங்குள் மாமலர் தூவினாள் தோறும் வலங்கொள்வார் வினை மாயுமே வலங்கள் மார்பினை மாயுமே வலங்கொள்வார் வினை மாயுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம படிச்ச அந்த திருஆடானை பதிகத்துல பெருமானை பூத்தூவி வழிபடுதன்ற பாடல்கள் தோறும் கையினால் மலர் தூவி வழிபடுகிற செய்தி வர்றதுனால அந்த செய்தியை ஒட்டி எழுந்த சிந்தனையினால ஏதோ நம்ம பெருமைப்படுத்திட்டாங்களேன்றாங்களா, எப்படிலாம் உலகம் நம்மளை ஏமாத்துதுன்னு சொன்னது அந்த ஆதங்கத்துக்காக சொன்ன தவிர இதுல பெருமையோ சிறுமையோ ஒண்ணு கிடையாது. எதுவா இருந்தாலும் எல்லா பெருமையும் எல்லா புகழும் இறைவனுக்கு. திருமுறைக்கு. வாழ்க வாழ்க. வெந்த நீரணி மார்பில் தோ படி. வெந்த நீரணி மார்பில் தோல் பூனை அந்த மில்லவன் நாடானை கந்த மாமலர் தூவி கைதொழும் சிந்தையார் வினை தேயுமே. சிவாய நம. இப்படி பாடல் தோறும் பெருமானை மலர் தூவி கையினால் மலர் தூவி வழிபடுதல் என்பது பெருமானை தொட்டு பூசிக்கிற முறை. அந்த பூசிக்கிற முறை இப்ப நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை தமிழ்நாட்டுல இல்லை என்ற காரணத்தினால இங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளேயே பூஜை அறை வச்சு வீட்டிலே வழிபடுகிற முறையை வந்தது என்று சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட செய்தி. வாழ்க வாழ்க. இதுல வேற எந்த விதமான இதுவும் இல்லை. இதுல வேற என்ன, நம்ம வெளியில இந்த செய்திகளை நம்ம வெளியில போய் பேசணும்னா இது ஒரு அரசியல் இடம். அது அரசியல் நமக்கு தேவையில்லை. வாழ்க. மறையவர் மறைவலாரோடு வானவர். உமாமா படி. மறைவலோடு வானவர் தொழுது அறையும் தன் புனலாடானை உறையும் ஈசனை ஏத்த தீவில் பறையும் நல்வினை பற்றுமே. உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றுமே. ஆடானை உரையும் ஈசனை நாம் தொழுது ஏத்தினார் நம்முடைய தீவினைகள் மாயும். அதனால இந்த நம்முடைய உள்ளத்து தீவினைகள உலகத்து தீவினைகளும் ஒழிய வேண்டும் என்று ஆடானை பெருமானை விண்ணப்பிப்போம். வாழ்க வாழ்க. மாயனும் மலரானும். கார்த்திகேயன் எப்படி? நன்றிங்க. மாயனும் மலரானும் கை தொழரானும் கை தொழரானும் கை தொழ மாயனும் மலரானும் கை தொழகாய அந்தன நாடனை தூய மாமல தூவி கை தொழ தீய வல்வினை தீருமே. தூய மாமல தூவி கை தொழ தீய வல்வினை தீருமே. திருச்சிற்றம்பலங்க. ஆய அந்தணன் ஆடானை. அந்தணன் என்பதுன்னா அந்தணன் என்போர் அறவோர். அந்த அந்தன்மையாவது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அந்தணனை அறுவருளா சொல்லி அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். இப்ப அந்த மனத்துக்கண் மாசிலானலை நமக்கு இருக்குதா அவங்களுக்கு தான் நம்ம இறைவனை முடிவு பண்ணுவான். அதனாலே பெருமான் அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கும், நடக்க வேண்டும் என்று பெருமானை பிரார்த்திப்போம். போது ஊர்ல போய் சண்டை போட்டு நான் போட்டி பண்ணி நான் அரசியல் பண்ண விட அவசியம் இல்லைன்றதாதான் நேற்று பேசாம வந்துட்டோம். வாழ்க. வீடினார் மலி. படிக்கிறீங்களா? சரியா இருக்கா? வீடினார் மலி வெங்கடத்து நின்று ஆடலான் உரையாடானை நாடி ஞான சம்பந்தன் செந்தமே பாட நோக்கி நீ பாருமே. நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் பிணி மாறுமே. உடலில் உள்ள நோயும் உள்ளத்திலே உள்ள பிணி நம்மை பிணித்திருக்க ஆணவமாகிய பிணியும் தீரும் என்ற வகையில
ஞானசாந்தம் தமிழ் தான் நமக்கு உதவுமே தவிர இந்த உலகியல் நடவடிக்கைலாம் நமக்கு எதுவும் உதவாதுன்றத சொல்லி காட்டுகிற பதிக பல. வாழ்க வாழ்க என்று சொல்லி நான் வேற ஏதோ செய்தியெல்லாம் பேசி இது பண்ணிட்டோம். நல்லதுதான் ஐயா. ஐயா சங்கர் ஐயான்னு கூப்பிட்ட உடனே அவரு முனுசாமி ஐயா வந்து பாடிட்டாரு. சொல்லும் போதுனால கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ராஜா ஐயா. கூப்பிடும் போது என்ன கூட்ட மாதிரி நினைச்சு. எதியமை பணிகொள்ள வாரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாய. வாழ்க வாழ்க வாழ்க. பொண்ணு சார் வாங்க வாங்க அந்த பட்டமலம்மா வாங்க. பொண்ணு சொல் பாடுங்க. அஞ்சாவது பாட்டுமா? நேற்று 4வது பாட்டு போனா 5வது பாட்டு பாருங்க. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வான்முலையீர் பொன்னூசலாடாமோ பூணார் வான்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாய நம. நன்றி நன்றி நன்றிமா. சிவாயிரம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை தொகுப்பாளராக இருந்து வழிநடத்திய ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ராஜா ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய ஐயா சாம்பசிவ ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்து அணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்கு நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய 4 பெருமக்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. முடிக்கிறது முறை ஒரே ஒரு செய்தி ஒன்று சொல்லிடுறையா. அதாவது நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லி புண்ணியம் இல்ல, பெருமான் குறைவிலா நிறையாக இருக்கிறான். நாம அவங்க செய்தது நம்ம குறையா சொல்லல, ஆனால் அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழலும் நம்மிடத்துல இருக்கிறது. நேற்று செய்ய முடியாத செயலை நாம அதே களத்தூர்ல போய் நாளைக்கு பெருமானை தொட்டு நம்மளே பூசிக்கிற நிலையை பெருமான் திருமுறை தொண்டர்களாக நமக்கு ஏற்பாடும் செய்திருக்கிறான். அதனாலே பெருமான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் ஆரோடங்கான நம்ம பெருமான் நம்மை ஆட்டவும் செய்வான் அடங்கவும் செய்வான். அதுக்கான சூழலையும் நமக்கு இந்த சம்பவம் எனக்கு எப்படி படுதுன்னா, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்க நாணுகிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்க நாடவனையா நம்ம அவங்க வேலையை அவங்க செய்யறோம், நம்ம கடமை நம்ம செய்வோம் அப்படிங்க. நமக்கு பெருமாள் அதுக்கான சூழ்நிலை வேற மாதிரி சூழ்நிலை நம்ம ஏற்படுத்துக்கிறோம். அங்க போய் நின்று அந்த செயலை செய்ய போறோம். அதனால களத்தில் சிவன் நம்ம அழைக்கிறார். அங்க போய் களத்துல போய் நம்ம போய் வழிபாடு செய்துட்டு வருவோம். திருமுறை தொண்டர்கள் இருக்கிறார்கள் நம்மை தாங்குவதற்கு. அந்த திருமுறை தொண்டர் மூலமாக நாமும் பெருமானை தொட்டு வழிபட சூழலை பெருமான் நமக்கு இன்றைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த செய்தியை சொல்லதான் வந்தேன். வேற ஒண்ணு இல்லை. வாழ்க வாழ்க. ஒரு சின்ன விண்ணப்பங்க ஐயா. இந்த சைவ நீதி அப்படின்ற தலைப்புல ஒரு நாள் நீங்க பேசுங்க ஐயா. ஐயா ரொம்ப செய்தி சொல்ற நடுல ஏதோ செய்திகளை சொல்ல தவிர இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தனித்தனியா இதெல்லாம் பேசி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி
இதை வந்து ம். அரசியலாக்கி அதுக்கு சில பேர் மறு போட்டு அப்புறம் அதை வந்து அதுக்குன்னு சில பேர் புறப்படுவான், ஆமா அதுக்குன்னு சில ஆமா பேர் கிளம்புவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வேண்டாம், இல்ல நமக்கு அது அரசியல் இல்லையா வேண்டாம். இப்ப எனக்கு இந்த மேன்மைகள் சைவ நீதி இல்ல, விலங்குக நீங்க உலகம்லாம் சொல்றேன். பேசுவதெல்லாம் சைவ நீதி தானே ஐயா? ஆமா அவ்வளவுதான். ஆமா அதுக்குன்னு ஏன் இது தனியா நம்ம பேசணும்? தனியா ஒரு நீதி என்ன? இப்ப பெருமானை கையால் தொழுது வழிபட வேண்டும், அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனா நேற்றுக்கு சூழ்நிலைனா நாளைக்கு அந்த சூழ்நிலை பெருமான் நமக்கு உருவாக்கி தர்றான்னு சொல்லதே ஒரு சைவ நீதி தான். இதுக்கு தனியா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் அதை வச்சு அரசியல் பண்ணி அதை வந்து அதற்கு எதிர்ப்பு கிளம்பி அதெல்லாம் பண்ணும். உலகம் வந்து பல விதமா இருக்கு, உலகம் பலவிதம். ஆனா நம்ம உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றுக்கலான்னு நம்ம உலகத்தோடு சேர்ந்து தான் போனோம். சரி, அவங்களோட சேர்ந்து பஞ்சபுராணம் போடுவோம், அதுக்கப்புறம் சேர்ந்து திருமுறை பாராயணம் பெருமான் நமக்கு வேண்டிய நமக்கு தருவான். அவரவருக்கு உள்ளபடி அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால். அதனால எதுவும் கவலைப்பட வேண்டாம். இல்ல பெருமையோ சிறுமையோ இல்ல. நீங்க சொன்னத ஐயோ பெருமையா பண்ணிட்டாங்களே நீங்க கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணதுனால அது எக்ஸாஜரேஷன் இல்லையா, அது வந்து இதுன்னு சொல்லி சும்மா உங்களுக்கு விளக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சியில சொன்னோம், அவ்வளவுதான். இது நம்முடைய தளம், நம்ம தளத்துல நம்ம பேசிக்க தவிர இதை போய் விளம்பரம் பண்ணி ஊருக்கு உபதேசம் பண்ண வேண்டாம். நம்ம இது வியாபாரம் விளம்பரமும் அல்ல.